அக்கா. அடடே, வாங்க சார். என்னக்கா மரியாதைலாம் பலமா இருக்கு? ஒண்ணு இல்ல, அப்பா மருமக கையில சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரு. ஐயா அதை நிறைவேற்றி வைக்க போறீங்களோ? அக்கா, தபால்காரன் அவன் பேருக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான். அது அப்பா பிரிச்சு படிச்சுட்டார். ஆ? அதுல தப்பா ஒண்ணு இல்ல. என்ன தப்பு இல்லங்கிறப்போ உங்க பக்கத்திலேயே இருக்குன்னு எழுதி இருக்கா அந்த பொண்ணு? ஊட்டி பொண்ணு இல்ல, கம்பளிக்கு பதிலா கனவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இருந்துட்டு போகட்டுமே. இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. என்னது நடக்காதுன்னு ஒண்ணு ஆளே காணும். வழக்கம் போலதான். எங்கடா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கக்கா. ஒரே புள்ளன்னு கூட பார்க்காம சுட்டு பொசிக்கிடுவேன். ராஸ்கல். குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணை இவர் விரும்புவாரா? நான் அவளை மருமகளா ஏத்துக்கணுமா? என் உயிரே போனாலும் அது நடக்காது. அப்பா, அவசரப்பட்டு வார்த்தை கொட்டிடாதீங்க. ஆணோ பெண்ணோ அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச துணை கிடைச்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். குலம் கோத்திரத்துல என்னப்பா இருக்கு? பொண்ணு குணம் எப்படி, குடும்ப கௌரவம் எப்படின்னு பாப்போம். பிடிச்சு போச்சுன்னா முடிச்சு வச்சிருவோம். சரி சரி, எதுக்கும் உன் வீட்டுக்காரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. ஆமா, வியாபாரத்தை பத்தி கேட்டா அவர் சொல்லுவாரு, வாழ்க்கை பத்தி கேட்டா அவருக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சிருந்தா ராத்திரி பகல்னு பார்க்காம அந்த நாடு இந்த நாடு ஓடிட்டு இருப்பாரு. அதனால அச்சதைய கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் அவரை கூப்பிடுவோம். அபிப்பிராயம் கேட்டா அவரு இதையதான் சொல்லுவாரு. அத்தா மனசு அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கிறான். சரி சரி, பொண்ணு பார்க்க வரோம், லெட்டர் எழுதி போடு. சரிக்கா. சரி, சாப்பிட்டு போற. பரவாயில்லக்கா, நான் உஷா வீட்லயே சாப்பிட்டுக்கிறேன். அவசரத்தை பாத்தீங்களாப்பா, பையன் ஊட்டி பக்கத்தை விட நினைச்சிட்டு இருக்கிறான். என்னமோமா உனக்கு பிள்ளை இல்லைங்கறனால அவனுக்கு ரொம்பவும் செல்லம் கொடுத்துட்ட.